ஞானமும் மன அமைதியும் தரும் ஞான மலையாக பெருமுக்கல் மலை அமைந்துள்ளது. இது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டத்தில் அமைந்துள்ள திருத்தலம் ஆகும். இவ்வூரில் மலைக்கோயிலில் முக்கியாசலேஸ்வரர் ஆலயமும் தாழக்கோயிலில் காமாட்சியம்மன் ஆலயமும் அமைந்துள்ளன. தமிழக தொல்லியல் துறை மேற்கொண்ட ஆய்வில் 60 கல்வெட்டுக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இவற்றின் மூலம் இவ்வூரின் தொன்மையை அறிய முடிகிறது. இம்மலையில் காணப்படும் கீறல் உருவங்கள் கிமு 4000 ஆண்டுகளைச் சேர்ந்தது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். என்றாலும் மலை குகையில் காணப்படும் வட்டெழுத்து கல்வெட்டுக்கள் 6 மற்றும் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. இக்கோயில் சோழர், பாண்டியர், காடவராயர், சம்புவராயர், விஜயநகர மன்னர்கள் ஆகியோரால் திருப்பணி செய்யப்பட்டதை கல்வெட்டுகளின் மூலம் அறிய முடிகிறது. இவற்றில் பழமையானதாக விளங்குவது விக்ரம சோழன் காலத்து கல்வெட்டாகும். இவரது காலத்தில்தான் மலை மீதுள்ள கோயில் கற்கோயிலாக எழுப்பப்பட்டது. இதற்கு சான்றாக கருவறையின் தென் சுவரிலுள்ள விக்ரம சோழனின் 3ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு விளங்குகின்றது. தற்போது காணப்படும் கருங்கற்கோயிலை கட்டுவதற்கு பொருள் உதவி புரிந்த காக்குநாயகனின் உருவமும், இக்கோயிலை கட்டிய சிறு தொண்டனது உருவமும், கோயில் சைவாச்சாரியான் திருச்சிற்றம்பலம் உடையான் அன்பர்க்கரசு பட்டனது உருவமும் சிற்பங்களாக காணப்படுவது ஓர் அரிய சிறப்பாகும். இந்த காக்குநாயகன் இவ்வூர் மக்களுக்கு பாசன வசதிக்காக மிக பெரிய ஏரியை ஏற்படுத்தி தந்துள்ளான். இதற்கு சான்றாக இந்த ஏரியின் நடுவில் உள்ள 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு உறுதிப்படுத்துகின்றது. அக்காலத்தில் உயிர் தியாகம் செய்யும் தொண்டர்களைப் போல ராஜராஜ சம்புவராயனுக்கு ஏற்பட்ட நோய் தீர வேண்டுமென தன் உயிரை மாய்த்து கொண்ட ஒரு பெண் பற்றிய குறிப்பும், அந்த பெண்ணுக்கு திருமலை அடிப்பகுதியில் உள்ள சிவகாம சுந்தரி வளாகத்தைச் சேர்ந்த நிலத்தை தேவதானமாக தந்து அதில் வரும் வருவாயை அம்மனுக்கு அமுது படைக்க ஆணையிட்ட செய்தி கல்வெட்டின் மூலம் தெரிய வருகிறது. இக்கல்வெட்டு கிபி 1191ஆம் ஆண்டை சார்ந்தது. உயர்ந்த பசுமையான மலையாக பெருமுக்கல் மலை விளங்குகிறது. இம்மலையில் ஏறுவதற்கு முன்புறமும் பின்புறமும் படிக்கட்டு வசதிகள் உள்ளன. ஆலயம் கிழக்கு நோக்கிய வண்ணம் அமைந்துள்ளது. இக்கோயில் கருவறை அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முன் மண்டபம், திருச்சுற்று வெளி மண்டபம், திருக்குளம், மலைச்சுவர் இவற்றை கொண்டு விளங்குகின்றது. ஆலயத்திற்கு ராஜகோபுரம் ஏதும் இல்லை. ஆலய கருவறையினுள் நுழையும் முன்பாக இடதுபுறம் விநாயக பெருமான் காட்சி தருகின்றார். அவரை ஒட்டியுள்ள சுவாமியின் கருவறை சதுர வடிவ அமைப்பில் உள்ளது. கருவறையில் கிழக்கு முகமாக பழங்காலத்தில் திருமலை மேல் உடையார் என்றும் திருவான்மீசுவரம் உடையான் என்றும் கல்வெட்டுகளில் அழைக்கப்பட்ட இறைவன் இன்று முக்கியாசலேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். சமஸ்கிருதத்தில் முக்கல் என்ற பெயரை முக்கையா என்றும், மலை என்பதை அசலம் என்றும் சேர்த்து முக்கியாசலேஸ்வரர் என்று பெயர் மாற்றம் பெற்றுள்ளது. இறைவன் இன்றும் கம்பீரமாக எழிலோடு காட்சி தருகின்றார். லிங்கத்தின் ஆவுடையார் வட்ட வடிவமாக உள்ளது. ருத்ரபாகத்தில் பிரம்மசூத்திரம் காணப்படுகிறது. இம்மலையில் பல்வேறு ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும் தபம் இருந்து பேறு பெற்றதை வரலாறு எடுத்துரைக்கிறது. மயிலம் உம்மபுர ஆதீனத்து பால சித்தர், பாளைய சுவாமிகள் போன்ற மகான்கள் இம்மலையில் தவமிருந்து அருள் பெற்றுள்ளனர். இன்றும் இம்மலையில் முனிவர்களும் சித்தர்களும் அருவமாய் தவமிருந்து வருவதாக நம்பப்படுகிறது. எனவே ஞானமும் அருளும் வேண்டுவோர் வழிபட வேண்டிய தலமாக பெருமுக்கல் திகழ்கின்றது. இவ்வாலயத்தில் பிரதோஷ விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் பெரிய அளவில் அபிஷேக ஆராதனை நடத்தப்படுகின்றன. மாத சிவராத்திரியும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. மகா சிவராத்திரி அன்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. கார்த்திகை தீபத்தன்று இம்மலை மீதுள்ள கருங்கல் தீப மேடையில் பெரிய தீபம் ஏற்றப்படுகின்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலிருந்து மரக்காணம் செல்லும் சாலையில் திண்டிவனத்திலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தூரத்தில் பெருமுக்கல் அமைந்துள்ளது. ஞானமும் அருளும் அமைதியும் வேண்டுவோர் நாட வேண்டிய ஆலயம் பெருமுக்கல் என்பதில் ஐயமில்லை.